Assistant Professor and Head, Department of Saiva Siddhanta Philosophy, School of Religions, Philosophy and Humanist Thought, Madurai Kamaraj University, Madurai. Now, I am going to discuss about Upanishadhangal, introduction to the philosophy of Upanishads, meaning of the term Upanishads. Upanishads literally means secret teaching, that is Rahasya, sitting down near the teacher to receive secret instructions. அதாவது குருவின் அருகில் சீடன் அமர்ந்து ரகசிய வார்த்தைகளை காதால் கேட்பது என்று பொருள். Upanishads are full of instructions given by the teacher to the disciples. Okay. Conversation between two persons, that is Guru and Shishya. For example, Yagnavalkya, husband, Maitreyi is the wife, Uttalahar, Swataketu, Yama, Nasiketan, Prajapati, Indra, Satkumarar, Narada. For example, Yagnavalkya, முக்தி பெற ஞானத்தை அடையும் வினாக்கள் என்ன, நாம் முக்தி அடைவதற்கான வழி என்ன அப்படின்ட்டு மைத்ரேயி யாக்னவல்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அதன்படி அவர் பதில் அளிக்கிறார். அதே போல உத்தாலகர் உலகத்தின் உண்மை நிலை, அதாவது தட் இஸ் நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் உண்மை நிலையை கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. யமனிடம் நசிகேதன் இறப்பிற்கு பின் ஆன்மா அடையும் நிலை என்ன, சொர்க்கம் போகுதா நரகம் போகுதா அந்த ஆன்மா என்பது என்ன, அதை பற்றி வினவுறாங்க. அதுக்கு யமன் விளக்கம் அளிக்கிறார். பிரஜாபதி கிட்ட இந்திரன் கேட்கிறாரு, என்ன ஆன்மா என்பது என்ன, அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் அதை பத்தி சொல்றாரு. அதே போல சற்குமாரர்கிட்ட ஆத்மாவை அறியும் வழி என்ன அப்படின்ட்டு நாரதர் கேட்கிறாரு. துக்கம் தீர்வதற்கு வழி என்ன அப்படின்னு நாரதர் கேட்க சத்குமாரர் பதில் அளிக்கிறார். அதுபோல குரு சிஷியருக்கு உண்டான அறிவுரைகளை சொல்றதுதான் உபநிடதங்கள் அப்படிங்கிறது. சுருக்கமா சொன்னோம்னா எசன்ஸ் ஆஃப் வேதாஸ், வேதத்தில் உள்ள எசன்ஸ், அதுதான் உபநிடதங்கள் சொல்றாங்க. ட்ரூ நாலேஜ் ஆஃப் பிரம்மன் இஸ் கால்ட் உபனிஷட்ஸ். பிரம்மனை பற்றி விவரிப்பதை உபநிடதங்கள் என்று சொல்கிறார்கள். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் வேதாந்தா, வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் சப்போஸ் டு பிராமணாஸ், பிராமணங்களுக்கு எதிர்ப்பானது உபநிடதங்கள் என்று சொல்றாங்க. உபனிஷட்ஸ் gives importance to the worship of one God. ஒரு கடவுள் வழிபாட்டை உபநிடதங்கள் வற்புறுத்துகின்றன, முக்கியமா சொல்றாங்க. Main philosophy of the Upanishads are Upasana, worship, and Bhakti, devotion. Upanishads are philosophical and spiritual text. வாழ்வின் என்று மாறா உண்மைகளை பற்றி கூறும் உலக புகழ்பெற்ற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது உபநிடதங்கள். தத்துவ கவிதைகள் என்பார். உயர்ந்த உண்மை பொருளை பற்றி கூறுவது உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். உபனிஷட்ஸ் டீச்சர்ஸ் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தான் அறிதல், கான்செப்ட் ஆஃப் கர்மா, கர்ம வினை கோட்பாடு என்ன, அல்டிமேட் ட்ரூத், பிரம்மனுடைய உண்மை நிலை என்ன, பிரம்மன்னா யார் அப்படின்னு சொல்றதெல்லாம் உபநிடதங்கள். இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. உபனிஷட்ஸ் டீச் தட் பிரம்மன் ரிசைட்ஸ் இன் த ஆத்மன். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆத்மத்திலையும் பிரம்மன் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். உபனிஷட்ஸ் டீச் தட் பிரம்மன் ரிசைட்ஸ் இன் த ஆத்மன். பிரம்மன் அண்ட் ஆத்மன் ஆர் இன்எக்ஸ்ட்ரிக்ட்லி கனெக்டட். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, இன்எக்ஸ்ட்ரிக்ட்லி கனெக்டட் வித் ஈச் அதர். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரம்மன் அண்ட் ஆத்மன், இதை பற்றி விவரிக்கிறதா பிலாசபி உபனிஷட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உபனிஷட்ஸ்ல உள்ள தத்துவங்கள் என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரம்மனுக்கும் ஆத்மனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு. அச்சீவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் த எய்ம் ஆஃப் பிரம்மன். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாலேஜ், பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அச்சீவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் த எய்ம் ஆஃப் உபநிடதங்கள். குறிக்கோள், உபநிடத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது தான். நாலேஜ், அது அறிவை வளர்த்துக் கொள்வது தான் உபநிடத்தின் குறிக்கோள். த எக்ஸாக்ட் ஆத்தர்ஷிப் and origins of the Upanishads are uncertain. இது உபநிடதங்களை எழுதினவங்க யாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாது, அன்சர்டன், காலத்தை நிர்ணயிக்க முடியல, அன்னோன். த எக்ஸாக்ட் ஆத்தர்ஷிப் அண்ட் ஆரிஜின்ஸ் ஆஃப் த உபநிடதங்கள் எந்த காலத்துல தோன்றியது அப்படின்றது யாருக்கும் தெரியல. விட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதி வச்சு போனதை மொத்தமா தொகுத்து அதில் உள்ள கவிதைகளை சுருக்கங்களை எசன்ஸா சொல்றாங்க. தே ஆர் தீஸ்டிக்.
தீஸ்டிக்னா கடவுள், தீஸ்டிக்னா என்ன? தே ஆர் தீஸ்டிக் அண்ட் கண்டைன் த ரியலைசேஷன் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த கிரேட் சேஜஸ். ரிஷிகள் சொன்ன தன்னை அறிதல் பற்றியும், தீஸ்டிக்னா ஃபெய்த் இன் காட், அவரை பற்றி சொல்றது தான் அதுதான் உபநிடத்தில் அடங்கியுள்ளது. தே ஆர் தீஸ்டிக் அண்ட் கண்டைன் த ரியலைசேஷன் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த கிரேட் சேஜஸ். ரிஷி அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் இதில் இருக்குது, டீச்சிங்ஸ். Upanishads primarily deal with the enquiry and answer into the nature of self. Upanishads primarily deal with the enquiry and answers into the nature of self. ஆத்மாவை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கக்கூடியதாக உபநிடதங்கள் உள்ளது. என்கொயரி என்ன வேணாலும் ஆத்மாவை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் உபநிடத்தில் கருத்துக்கள் உள்ளது. உபனிஷத்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் வேதா. வேதத்தினுடைய பகுதி தான் உபநிடதங்கள். இட் இஸ் கால்ட் வேதாந்தா அப்படின்னு சொல்றாங்க. வேதாந்தா மீன்ஸ் என் போர்ஷன் ஆஃப் த வேதா. வேதத்தின் கடைசி பகுதி தான் உபநிடதங்கள், வேதாந்தா அப்படின்னு சொல்றாங்க. வேதாந்தா. Upanishads are the collected writings of many unknown and known enlightened persons. Upanishads are the collected writings many unknown and known enlightened persons. அறிவில் சிறந்த ஞானிகளால் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, அவங்களால வரையறுக்கப்பட்டது. அவங்க பேர் யாருன்னு நமக்கு தெரியாது. Upanishads is called ஞான காண்டா ஆஃப் த வேதா. வேதத்தினுடைய ஞான காண்டத்தை பற்றி சொல்வதுதான் உபநிடதங்கள். Upanishads speaks about the highest knowledge. மேலான தத்துவத்தை, மேலான அறிவை பற்றி நமக்கு போதிப்பதான் உபநிடத்தில் சொல்லப்படுகிறது. Upanishads speaks about the highest knowledge. Upanishads are many in number. உபநிடதங்கள் நிறைய இருக்கு. பட் ஒன்லி 10 of them are considered principal Upanishads. அதுல 10 உபநிடதங்கள் தான் முக்கியமானதாக சொல்றாங்க. அந்த 10 உபநிடதங்கள் என்னன்னா, அதுக்கு ஆதிசங்கர் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கார், கமெண்டரி, வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, ஈச, கேன, கத, பிரசன்ன, முண்டைக்கிய, மாண்டூக்கிய, தைத்திரேய, ஐத்திரேய, சாண்டோக்கிய, பிரகதாரண்யக அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமாங் தீஸ் டூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாண்டோக்கிய உபனிஷத்ஸும் பிரகதாரண்ய உபனிஷத்ஸும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. Upanishads considered the most significant philosophical sections and crust jewels of the Vedas. வேதத்தினுடைய சாரம் தான் உபநிடதங்கள். பிலசாபிக்கல் செக்ஷன்ஸ், தத்துவ பகுதியெல்லாம் அதில் நிறைய தத்துவ கருத்துக்கள்லாம் நிறைய கொண்டதுதான் உபநிடதங்கள். Upanishads are found in the ஆரண்யகா, பிராமணா போர்ஷன்ஸ் ஆஃப் த வேதாஸ். வேதத்தினுடைய மந்த்ராஸ், பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ் 4 பகுதிகள் இருக்கு. அந்த 4 பகுதியில் ஆரண்ய காண்டத்திலையும் பிராமண போர்ஷன்ஸ்லையும் வேதத்தின் கருத்துக்கள் நிறைய இருக்குது உபனிஷத்ஸ்ல. வேதா மீன்ஸ் புக் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. The 4 Vedas comes under the category of ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னா வேதத்தினுடைய மறுபெயர் ஸ்ருதி, which means directly heard. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்றாங்க. ரிக்வேதம் டிஸ்கஸ் த சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ் பற்றி, சடங்குகள் பற்றி சொல்லப்படுகிறது. யஜுர்வேதம் சாக்ரிஃபிஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கு உண்டான நடவடிக்கைகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுது. சாமவேதம் சாங்ஸ் ஆஃப் த ரிச்சுவல்ஸ், சடங்குகள் செய்யக்கூடும் போது பாடக்கூடிய பாடல்கள், சாம கானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வண வேதம் அப்படி கரெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ் இன் த ரிச்சுவல்ஸ். இதெல்லாம் 4 வேதத்துடைய சாராம்சம். இதுல 1 and 2, அதாவது ரிக்வேதமும் யஜுர்வேதமும் கர்மகாண்டா அப்படின்னு சொல்றாங்க. கர்மகாண்டம் which means actions and rituals, செயல்பாடுகளும் ரிச்சுவல்ஸ்னா சடங்குகளும் கர்மகாண்டத்தை குறிக்கும். 3rd and 4th, that is Sama and Adharvana, which means the knowledge of the nature. இயற்கையுடைய அறிவை பற்றி குறிக்கிறது. அதாவது ஞானம் வருவதற்கான வழிகள் அப்படின்னு சொல்றாங்க. which means knowledge of the nature. இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஞான காண்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை பற்றி, பிரம்மனை பற்றியும் உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ஞான காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. கர்மகாண்டா கண்டைன்ஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஞான காண்டா கண்டைன்ஸ் பிலாசபி. தத்துவ கருத்துக்கள்லாம் ஞான காண்டத்தில் இருக்குது. ரிச்சுவல்ஸ் பற்றிலாம் கர்மகாண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈச் வேதா டிவைடட் இன்டு 4 parts. ஒவ்வொரு வேதமுமே 4 பகுதிகளால் ஆனது. சம்ஹிதை, பிராமணா, ஆரண்யகா அண்ட் உபனிஷத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்ஹிதை அப்படின்னா மந்திரங்கள் நிரப்பியது. பிராமணா அப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன், அதோட விளக்கங்கள், தத்துவார்த்த விளக்கங்கள்லாம் ரிச்சுவலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன். ஆரண்யகா அப்படின்னா ஸ்கிரிச்சுவல் டெக்ஸ்ட்,
ஆரண்ய காண்டத்துல என்ன சொல்லிருக்கணும், டெக்ஸ்ட்டை பத்தி முக்கியமா சொல்றாங்க. உபனிஷட்ஸ் வந்து தத்துவ கருத்துக்கள், பிலாசபி அப்படின்றாங்க. உபனிஷட்ஸ் வேதத்தின் சாரம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்ல ஆத்ம விசாரம், சுய விசாரணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சடங்கு பகுதியில் வந்து பிராமணா பகுதியில், மந்திர பகுதியில் வந்து மந்த்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. The Upanishads deals with ritual observance and individuals' place in the universe. ஒரு தனி மனிதனுடைய இடம் என்ன உலகத்துல அப்படிங்கிறத பத்தியும், ரிச்சுவல்ஸ் எதுக்காக இந்த ரிச்சுவல்லாம் பண்ணணும், நமக்கு இதுல என்ன பார்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் உபனிஷத்ஸ்ல விளக்கமா சொல்லப்படுகிறது. இந்த பிரைமரி டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துயிசம், இந்து சமயத்துல முதன்மையான டெக்ஸ்ட் என்னன்னா உபநிடதங்கள், உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த உபனிஷத்ஸ். அடுத்தது பகவத்கீதை, சம்மரி ஆஃப் த உபனிஷத்ஸ் சொல்லுவாங்க. தீஸ் த்ரீ கால்டு பிரசான திரைன்னு சொல்லுவாங்க. தீஸ் த்ரீ அத்தாரிட்டிஸ் ஆர் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம். இது மூணும் சேர்ந்தது தான் என்ன இந்து மதத்திற்கு இது மூணு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை. இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்திய தத்துவமே கருத்துக்களை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. புரியுதுங்களா? The main source book for the Vedanta. These three are main source books for the Vedanta. Vedanta இந்த மூணு புக்கை வச்சு தான் டெவலப் ஆகும். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? They give importance to knowledge alone. முக்கியத்துவம் என்னன்னா நாலேஜ் தான், அறிவு தான். இட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். ஸ்பிரிச்சுவல்னா தமிழில் என்ன சொல்லுவோம், ஆன்மீகம், ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக நிலையை அடைவதற்கு என்னென்ன வழிவகையோ அதெல்லாம் இது உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். தியர் ஐடியல் வாஸ் நாட் டு ப்ளீஸ் காட்ஸ் ஆர் காடஸஸ் பட் ரியலைஸ் த செல்ஃப் வித்தின். நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். கடவுளை பற்றி, கடவுளுக்கு வேண்டியதை நம்ம செய்கிறதோ, பெண் தெய்வத்துக்கு உண்டான வழிவகைகள்லாம் செய்கிறதோ பற்றி கிடையாது. ரியலைஸ் த செல்ஃப், ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மான்னா என்ன, அதனுடைய போக்கு என்ன, அதனுடைய நிலை என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதான் பற்றி உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேச்சர் ஆஃப் ஜீவா அடுத்த டாபிக். ஜீவா அதாவது ஆன்மாவுடைய நிலை என்ன, நேச்சர். இட் இஸ் எட்டர்னல், எப்பொழுதும் நிலையானது. கான்சியஸ், அறிவுபூர்வமானது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல மடங்கு, பல அப்படின்னு சொல்றது நேச்சர் ஆஃப் ஜீவா. அதாவது நம் உடலை இயக்கும் சக்தியே ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம் உடலை ஒரு தேர் என்று வைத்துக் கொண்டால் அதில் வீட்டிற்கும் எஜமானனே ஆன்மாவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இட் இஸ் வித்தவுட் பிகினிங் அண்ட் வித்தவுட் எண்ட். ஆனால் அதுன்னு சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ ஆரிஜின் அண்ட் எண்ட். இது எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது. இட் இஸ் எட்டர்னல், எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான் ஜீவா, ஆன்மா அப்படின்னு சொல்லி. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீபர்த், இது மறுபிறப்புக்கு உட்பட்டது. இட்ஸ் ரீபர்த் இஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் கர்மா. அதாவது நம்ம செய்கின்ற செயலுக்கு ஏற்ப வினைகள் வந்துகிட்டே இருக்கும், அதனால நமக்கு பிறவி வந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் சப்ஜெக்ட் டு ரீபர்த். இட்ஸ் ரீபர்த் இஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் கர்மா. செய்கின்ற செயலுக்கு ஏற்ப நமக்கு பல பிறவிகள் வரும் அப்படிங்கிறது தான் இது வலியுறுத்துது. தி ஜீவா இஸ் வித்தின் த 5 seats, 5 கோஷங்களால் ஆனது, சப்டில் பாடிஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னங்கிறது ஒன்றா பார்ப்போம். திஸ் 5 seats ஆர் கோசாஸ்ன்னு சொல்லுவாங்க, உரைகள் சொல்லுவாங்க. அது சப்டில் பாடி, நுணுக்கமான உள்ளுக்குள்ள இருக்கிற பாடி. ஆன்மாவானது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளும் உள்ளது. பிறவாதது, வளராதது, தேயாதது, சலனம் இல்லாதது, எங்கும் பரவி நிற்பது, சாதாரண ஒரு மனிதனால் ஒரு நாளும் அறிய முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 கோசாஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அன்னமய கோசா, மனோமய கோசா, ஆனந்தமய கோசா, பிராணமய கோசா, விஞ்ஞானமய கோசா அப்படின்ட்டு ஆன்மாவை இந்த 5 உரைகளாலும் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசா அப்படின்னா என்ன அப்படின்னா, பிசிக்கல் சீத், அன்னமயமா, அன்னத்தினால் உணவினால் ஆனது. இந்த இண்டிவிஜுவல் சீத் enveloped within 5 subtle bodies, சூக்ஷ்ம சரீரா அப்படின்னு சொல்லுவாங்க. The individual self is enveloped within 5 subtle bodies, சூக்ஷ்ம சரீரா. பிசிக்கல் சீத் அன்னமய கோசா, வைட்டல் சீத் பிராணமய கோசா, மென்டல் சீத் மனோமய கோசா, கான்சியஸ்னஸ் சீத் விஞ்ஞானமய கோசா, பிளிஸ் சீத் ஆனந்தமய கோசா. These 5 are சூக்ஷ்ம சரீரா அப்படின்னு, 5 subtle bodies அப்படின்னு சொல்றாங்க.
சிற்றின்பங்களையும் சுகபோகங்களையும் விட்டால்தான் ஆத்மாவை காண முடியும் சொல்றாங்க. செல்ஃப் இஸ் அல்டிமேட் ரியாலிட்டி, தட் இஸ் இம்மார்டல். செல்ஃப் இஸ் த ரியல் எசன்ஸ் ஆஃப் த ஜீவா, தட் இஸ் பிரம்மன். பிரம்மனும் ஆன்மனும் ஆத்மாவும் ஒண்ணுங்கிறது தான் செல்ஃபோட முக்கியத்துவம். இந்த ஜீவா ஹேஸ் 4 ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் 4 நிலைகள் உள்ளது. There are 4 primary stages of consciousness called waking stage, dreaming stage, sleeping stage and turiya stage. Waking means ஜாகிரத். ஜாகிரத்னா கனவு நிலை அப்படின்னு சொல்றது. ட்ரீமிங்னா ஸ்வப்னா அப்படிங்கிறது, கனவு நிலை அப்படிங்கிறது. ஸ்லீப்பிங் சுசுப்திங்கிறது கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. துரிய நிலை அப்படிங்கிறது சுப்ரீம் ரியாலிட்டி, தி ஸ்டேட் ஆஃப் ஏகாத்மா, தி ஒன்னஸ் ஆஃப் செல்ஃப், சூப்பர் கான்சியஸ் ஆர் சமாதி, கனவற்ற உறக்க நிலை என்பார்கள். துரியம்னா கனவற்ற உறக்க நிலை, எவ்வித அனுபவமும் அற்ற நிலை, ஆனந்த அனுபவம் உள்ள நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம முக்தினா என்ன, கான்செப்ட் ஆஃப் முக்தி அப்படின்னா என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவது தான் முக்திங்கிறாங்க. பரம்பரையுடன் இரண்டர கலப்பதே முக்தி. துன்பமும் இன்பமும் துளியும் இல்லாத நிலை முக்தின்னு சொல்றாங்க. உலக தொடர்பை ஆன்மா விடுவது முக்தி அப்படின்னு சொல்றாங்க. கான்செப்ட் ஆஃப் முக்தியில அக்கார்டிங் டு உபனிஷத்ஸ், ignorance is the cause of bondage and liberation is the result of knowledge. ignorance அறியாமை தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம். இதுல இருந்து விடுதலை என்பது நாலேஜ் வந்துச்சுன்னா நமக்கு விடுதலை வந்துடும் அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு உபனிஷத்ஸ், ignorance is the cause of bondage and liberation is the result of knowledge. The causes of bondage are egoism. இதுக்கு என்ன காரணம், ரூட் காஸ் என்ன? The causes of bondage are egoism, the selfishness and attachment, பற்றுதல். இதுலையுமே அதாவது செல்ஃபிஷ்னஸ்னா சுயநலமா இருக்கிறது, ஈகோ அதாவது ஆணவத்தோட தான் என்ற செருக்கோட இருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் பாண்டேஜ், இதெல்லாம் தான் கட்டு, ஆன்மாவுக்கு கட்டு, இதெல்லாம் பாண்டேஜ் வந்த பாஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த காசஸ் ஆஃப் பாண்டேஜ் ஆர் ஈகோயிசம், தி செல்ஃபிஷ்னஸ் அண்ட் தி அட்டாச்மெண்ட். நெக்ஸ்ட், ரியலைசேஷன் ஆஃப் பிரம்மன் இஸ் த ஒன்லி மீன்ஸ் டு லிபரேஷன். பிரம்மனை பத்தி நம்ம என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நமக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. ரியலைசேஷன் ஆஃப் பிரம்மன் இஸ் த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் லிபரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் டு அச்சீவ் மோக்ஷா, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் டு அச்சீவ் மோக்ஷா, இந்த மோட்சத்தை அடைவதற்கான சாதனங்கள் என்ன, தன்னைத்தான் அறிவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னா சிரவணம் அப்படின்னா, சிரவணம் அப்படின்னா லிசனிங், அதாவது குரு சொல்றத சிரத்தையுடன் கவனித்தல், லிசன் பண்ணும். அதுக்கப்புறம் மனனம், அவர் சொல்றதை ரிகலெக்டிங் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே மனனம் செய்தல். நிதித்தியாசனம், ரிப்பீட்டட் மெடிடேஷன், அது தியானத்தில் இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளும் தியானித்தல் அப்படின்னு. ரிப்பீட்டட் மெடிடேஷன் அந்த மகா வாக்கியாஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றோம். கான்செப்ட் ஆஃப் முக்தியில இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஆஃப் முக்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ignorance is the cause of bondage and liberation is the result of knowledge. Realization of Brahman is the only means of liberation அப்படின்னு சொல்றாங்க. Spiritual practice to achieve moksha or self realization, ஆத்ம போதம், தன்னைத்தான் அறிதல். அதுல 3 வழிகளை சொல்றாங்க, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உபநிடங்கள். சிரவணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உபநிடதங்களை குருவின் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ரிகலெக்ட்னா கற்றதை சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சிந்திச்சு பார்த்து தியானம் பண்ணும்போது அதை வந்து தியானம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்தியோட நிலை. இப்படி இருந்தோம்னா நமக்கு முக்தி கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா, ஏன் முக்தி கிடைக்கணும் அப்படின்னா, உலக வாழ்க்கை துன்பமயமானது. துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் அனைவரும் மறுபடியும் பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்தி அடையணும். வினையினால் பிறப்பும் பிறப்பினால் வினையும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து தப்பணும்னா, முக்தி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு பிறவி இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த பிறவி எப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் முக்தி அடையணுங்கிறாங்க. அதுக்கு டைப் ஆஃப் முக்தியில ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு சொல்றாங்க. யூனியன் ஆர் லிபரேஷன், வாழும் காலத்தில் அடைவது ஜீவன் முக்தி. விதேக முக்தி என்பது லிபரேஷன் ஆஃப்டர் தட், இறந்த பிறகு அடைவது விதேக முக்தி. ஜீவன் முக்தி என்பது ராமானுஜர் சொல்லக்கூடிய முக்தி. விதேக முக்தி என்பது, ஜீவன் முக்தி என்பது சங்கரர் சொல்லக்கூடிய முக்தி. விதேக முக்தி என்பது ராமானுஜர் சொல்லக்கூடிய முக்தி சொல்றாங்க. பிரம்மன்
அடுத்த கான்செப்ட் டாக்டரின் ஆஃப் பிரம்மன். பிரம்மன்னா யார்? பிரம்மன் வந்து பிரம்மன் இஸ் ஏ கீ கான்செப்ட் ஃபவுண்ட் இன் த வேதாஸ். வேதத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னா பிரம்மன் தான். இதுல வந்து மெட்டாபிசிக்கல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சேஞ்சிங் அன்லிமிட்டட் அல்டிமேட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாபிசிக்கல் கான்செப்ட், அதாவது மெட்டாபிசிக்ஸ்னா என்ன? ஜஸ்ட் எபோவ் பிசிக்ஸ். வி கேனாட் டிஸ்கிரைப் காட், சோல், வேர்ல்டு, பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன். இதெல்லாம் நம்ம மெட்டாபிசிக்கல் என்டிட்டிஸ் சொல்லுவோம். அன்சேஞ்சிங் அல்டிமேட் ரியாலிட்டி, இதெல்லாம் சேஞ்சே ஆகாது. அன்சேஞ்சிங் அல்டிமேட் ரியாலிட்டி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரம்மன் இஸ் நாலேஜ். பிரம்மன் வந்து அறிவுபூர்வமானது. பிரம்மன் இஸ் நாலேஜ். பிரம்மன் த அல்டிமேட் ரியாலிட்டி, த கிரவுண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்பர்சனல் பீயிங், சுப்ரீம் பீயிங் அப்படின்னா. இம்பர்சனல் அப்படின்னா உருவமற்ற அப்படிங்கிறது. பர்சனல்னா உருவம் உடையது, உருவமற்றங்கிறது இம்பர்சனல் சுப்ரீம் பீயிங். பிரம்மன் த அல்டிமேட் ரியாலிட்டி, த கிரவுண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் காரணம் வந்து பிரம்மன் தான். இம்பர்சனல் சுப்ரீம் பீயிங், த எசன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த உலகத்தின் சாரம் என்னன்னா அதுதான் பிரம்மன் அப்படின்னா. பேசிக் காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், அதுதான் அடிப்படை தத்துவம். பேசிக் காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். உலகம் இயங்கி கொண்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா பிரம்மன் தான் அப்படிங்கிறாங்க. சோர்ஸ் அண்ட் கோல் ஆஃப் எவ்ரிதிங். இதுதான் சோர்ஸ் அண்ட் கோல் ஆஃப் எவ்ரிதிங். அனைத்திற்கும் மூல காரணமாக உள்ளது பிரம்மன் தான். இட் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ், அறிவுபூர்வமானது. இட் இஸ் செல்ஃப் ஆஃப் ஆல். எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃப்னா அதுதான் பிரம்மனுக்கும். உலகத்துக்கே பிரம்மன் தான் செல்ஃப் மாதிரி அப்படிங்கிறாங்க. இட் இஸ் செல்ஃப் ஆஃப் ஆல். பிரம்மன் இஸ் இன்ஃபைனட், முடிவில்லாதவர், எட்டர்னல், நிலையானவர், ஓம்னிபொட்டன்ட், எங்கும் இருப்பவர், ஓம்னிஷன், எதிலும் இருப்பவர். இட் இஸ் நாட் பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் இன் ஒன் வேர்டு. இவரை பத்தி, பிரம்மனை பத்தி we cannot explain in one word. ஒரு வார்த்தையால சொல்லவே முடியாது. it transcends all concepts and ideas. நம்ம சொல்வதற்கு மேற்பட்டவர் அவர். வைணவத்தில் சொல்லுவாங்க இவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல it transcends all concepts and ideas சொல்லுவாங்க. it is declared to the only truth. இது வந்து ஒரே வார்த்தையில் சொன்ன உண்மையானது. it is beyond space, time and causation. ஸ்பேஸ்னா ஆகாயம், காலம், காரண காரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இட் இஸ் பியாண்ட் ஸ்பேஸ், டைம் அண்ட் காசேஷன் சொல்லுவாங்க. The Upanishads have described two form of Brahman, பரபிரம்மன் அண்ட் அபரபிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரபிரம்மன் இஸ் ஹையர் while அபரபிரம்மன் இஸ் லோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரபிரம்மன் இஸ் ஹையர் while அபரபிரம்மன் இஸ் லோயர். both are the two aspects of the same one Brahman. ஒரு பிரம்மத்தை, அதாவது ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் என்று சொல்லுவாங்க. அது போல பிரம்மன்னா ஒரு நாணயத்துக்கு ரெண்டுமே பரபிரம்மனும் இருப்பாங்க, அபாரபிரம்மனும் இருப்பாங்க. இட் இஸ் ட்ரூத், குட்னஸ் அண்ட் பியூட்டி. அதாவது சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, குட்னஸ் அண்ட் பியூட்டி. சத்தியம், சிவம், சுந்தரம். சுந்தரம்னா அழகுன்னு சொல்லுவாங்க. இவருடைய குணங்கள் என்ன அப்படின்னா, அழிவில்லாதது, ஞானமே சொரூபமாக உடையது, இயல்பாகவே தூவி கொண்டது, தத்துவங்களுக்கு உட்பட்டது அன்று, எந்த தத்துவத்துக்கும் உட்பட்டது அன்று, மாறுபாடு அடையாத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லை இல்லாதது, இந்த இவ்வளவுதான் எல்லை அப்படின்னு கிடையாது. எல்லை இல்லாதது, மறைக்கப்படாதது, எதாலும் மறைக்க முடியாது. பிரம்மம் என்றால் பெரியது அப்படின்னு அர்த்தம். பிரம்மம் மட்டுமே உள்ள பொருள் என்று உபநிடதம் கூறுகிறது. பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பிரம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில சொல்றாங்க. ஹி இஸ் போத் இமானன்ட் அண்ட் டிரான்செண்டன்ட். எதனுள்ளும் இருப்பார், எதனையும் கடந்து இருப்பார் அப்படிங்கிறது தான். பிரம்மன் இஸ் இன்டிட்டர்மினபிள், அனிர்வச்சனிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரம்மத்திற்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பை சொற்களால் விளக்க முடியாததால் அது அனிர்வச்சனியம் என அழைக்கப்படுகிறது. பிரம்மத்திற்கும் உலகுக்கும் உள்ள தொடர்பை சொற்களால் விளக்க முடியாததால் அது அனிர்வச்சனியம் என போற்றப்படுகிறது. எந்த சக்தியால் மனம் நினைக்கிறதோ அதுவே பிரம்மம் ஆகும் அப்படிங்கிறாங்க. வார்த்தைகளால் தெளிவாக கூற முடியாது. இப்படிதான் பிரம்மன் இருக்கும், அப்படிதான் இருக்குன்னு நம்மள we cannot describe. அதனால அதாவது அனிர்வச்சனிய அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் கான்செப்ட் ஆஃப் மாயா. மாயைனா என்ன அப்படின்னா, பிரம்மத்தின் இரு நிலைகள். பிரம்மத்துல ஒரு பாயிண்ட், பிரம்மத்தின் இரு நிலைகள் என்ன அப்படின்னா, சப்பிரபஞ்சம், நிஷ்பிரபஞ்சம் சொல்லுவாங்க. சப்பிரபஞ்சம் அப்படின்னா பிரம்மனே உலகம் என்ற கொள்கை. நிஷ்பிரபஞ்சம் என்றால் உலகை கடந்த நிலை அப்படின்னா, டிரான்செண்டன்ட், இமானன்ட் சொல்றோம்னா அது போல சொல்லுவாங்க. அடுத்து கான்செப்ட் ஆஃப் மாயா. மாயை என்றால் என்ன அப்படின்னா, இட் இஸ் a principle of illusion. கண்ணுக்கு புலனாகாத சூக்கும பொருள். இட் இஸ் a principle of illusion. இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை. இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை என்றால் என்ன அப்படின்னா, கயிற்றில் பாம்பு, ரோப் அப்பியர்ஸ் as snakes சொல்லுங்கன்னா, கயிற்றில் பாம்பு, அதாவது கயிறு வந்து பாம்பாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. காணல் நீர் வந்து நமக்கு நீர் இருப்பது போல் நமக்கு தோற்றமளிக்கிறது. சிப்பி வந்து வெள்ளி போல் நமக்கு காட்சி அளிக்கிறது. இதெல்லாம் ஒரு மாயையின் தோற்றம் அப்படிங்கிறாங்க. இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை.
உதாரணம், கயிற்றில் பாம்பு, காணல் நீர், வெள்ளியான சிப்பியானது வெள்ளி போல் தோற்றமளிப்பது. ரோப் அப்பியர்ஸ் அ ஸ்னேக். காணல் நீர்னா மிரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெல் லைக் ஏ சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயா இஸ் த பவர் ஆஃப் காட். கடவுளுடைய சக்தி தான் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அனிர்வச்சனீய, இன்டிஃபைனபிள் அப்படின்றாங்க. இட் இஸ் இன்எக்ஸ்பிளிகபிள், கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். அதாவது மாயாவாத தோற்றத்தை, மாயையை நம்மளால் விவரிக்க முடியாதது அப்படின்வாங்க. பாசிட்டிவ் ராங் நாலேஜ் கிவன் பை த உபனிஷத்ஸ். உபனிடத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாசிட்டிவ் ராங் நாலேஜ், அதாவது தவறான அறிவு தான் கற்பிக்கிறது மாயை அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அவித்யா. இட் இஸ் எட்டர்னல், அனாதி. அனாதி மீன்ஸ் தேர் இஸ் நோ ஆரிஜின் அண்ட் எண்ட். ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்பவை. அந்த கரணம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லணும்னா அதெல்லாம் தான் அந்த கரணங்கள் சொல்லுவாங்க. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறது தான் மாயோடைய வேலை. when right knowledge appears, மாயா ஆர் அவித்யா vanishes. நல்ல அறிவு வந்தோடனே நமக்கு மாயையும் போயிடும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அவித்யா. இட் இஸ் எட்டர்னல் அப்படின்றாங்க. இட் இஸ் டெர்மினேட்டட் பை ரைட் நாலேஜ். சரியான அறிவு நமக்கு புலப்பட்டவுடன் இது ஓடி போயிடும். இட் இஸ் டெர்மினேட்டட் பை ரைட் நாலேஜ். எது? மாயை. மாயா இஸ் மெட்டீரியல் அண்ட் அன்கான்சியஸ். மாயா வந்து ஜடப்பொருள். அன்கான்சியஸ்னா சிந்தனையற்ற ஜடப்பொருள். மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க, ஜடப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. மாயா இஸ் டிஸ்ட்ரிக்டபிள். அது மாயாவை டிஸ்ட்ரிக்ட் உடைக்க முடியும். எதனால? நாலேஜினால நமக்கு மாயாவை தகர்த்தெறியலாம். மாயா இஸ் டிஸ்ட்ரிக்டபிள் த்ரூ நாலேஜ். அறிவின் மூலமாக மாயையை நாம் புறந்தள்ளலாம். பிரம்மத்தை தவிர்த்த அனைத்துமே தோட்டம் அல்லது மாயை என்பார் சங்கரர். நிஷ்பிரபஞ்ச பிரமனை சப்பிரபஞ்ச பிரமாக காட்டுவது மாயையாகும். அதுக்கப்புறம் மகா வாக்கியா. மகா வாக்கியா அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரேட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் சேயிங் சொல்லுவாங்க. இட் எக்ஸ்பிரஸ் த மெசேஜ் ஆஃப் த ஒன் யூனிவர்சல் ட்ரூத். ஒன் யூனிவர்சல், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன் யூனிவர்சல் ட்ரூத், உண்மை. அப்படி என்னன்னா, தேர் ஆர் டிபிக்கலி வெரி ஷார்ட் அண்ட் ஹைலைட் த மெயின் பாயிண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். தேர் ஆர் டிபிக்கலி வெரி ஷார்ட், ஒரு சுருக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஹைலைட் த மெயின் பாயிண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். மகா வாக்கியங்கள் உபனிடத்தில் இருக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம், முக்கியமான பாயிண்ட். வேதத்திலும் உபநிடத்திலும் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட், சாராம்சம் என்னங்கிறத இந்த மகா வாக்கியங்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. தே ஆர் த கிரேட் சேயிங் ஆஃப் த உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னலி தே ஆர் 4 in number. அதாவது 4 முக்கியமான மகா வாக்கியங்கள் உள்ளது. பிரஜான பிரம்மா, த ஹையஸ்ட் நாலேஜ் இஸ் பிரம்மன். அறிவே பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. அயம் ஆத்ம பிரம்மா, திஸ் செல்ஃப் தட் இஸ் ஆத்மா இஸ் பிரம்மன். அதாவது இந்த ஆத்மாவே பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. தத்துவமசி, தட் யூ ஆர், அதுவே நீ, அதாவது ஆத்மா தான் நீ அப்படிங்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, அயம் நானே பிரம்மன், நானே பிரம்மமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இதுதான் மகா வாக்கியங்கள். பிரஜான பிரம்மா, அயம் ஆத்ம பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் இந்த உபநிடதங்களில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த யூனிட்டி ஆஃப் பிரம்மன். பிரம்மனை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பிரம்மன் அண்ட் ஆத்மன். ஆத்மனுக்கும் பிரம்மனுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதுதான் இந்த மகா வாக்கியத்தோட பொருள். தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பிரம்மன் அண்ட் ஆத்மன். ஆல் தீஸ் மகா வாக்கியாஸ் பாயிண்ட் அவுட் தட் செல்ஃப் இஸ் த அப்சல்யூட். இதை பற்றி மகா வாக்கியம் எதை பற்றி சொல்லுதுன்னா, செல்ஃப் இஸ் த அப்சல்யூட், ஆன்மாவே பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. The knowledge of the Brahman was considered to be the highest aim of life அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the knowledge of the Brahman was considered to be the highest aim of life. நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் என்னன்னா, பிரம்மனை பற்றி அறிவது தான். அதுதான் அறிவு. பிரம்மன் தான் அறிவு பொருள். அதை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நாலேஜ் வந்துச்சுன்னா நமக்கு அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கினா நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறதான் உபநிடதங்கள். ஏன் முக்தி கிடைக்கணும்? இந்த வாழ்க்கை வந்து துன்பமயமானது. முக்தி கிடைச்சாதான் மறுபடியும் மறுபிறவி இருக்காது. அதனால நமக்கு முக்தி கிடைக்கணும்னா இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்ட சாராம்சம். வினையினால் பிறப்பும், பிறப்பினால் வினையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து விடுபடுவதுதான் வாழ்வின் முக்கிய குறிக்கோளாகும். இதுதான் ஒவ்வொரு சமயம் போதிக்கும். உபநிடத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுதான். நம்ம இறைவன்டேந்து வந்திருக்கோம், மறுபடியும் இறைவன்டே நாம் சென்றடைவது தான் நம்மளுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் ஷோஸ் த கிரேட்னஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. இட் ஷோஸ் த கிரேட்னஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் உபநிடத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இவைகள் அனுபூதி மான்களின் கூற்றாக. அனுபூதி மான்கள்னா யாரு அப்படின்னா மிஸ்டிக்ஸ். அனுபூதி மான்கள் 1 to 6 டைரக்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் காட். அனுபூதி மான்களின் கூற்று அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் ஆஃப் அட்டைன் லிபரேஷன், விடுதலை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு மோக்ஷா அப்படிங்கிறாங்க. அதாவது மோட்சத்துக்கு அடைவதற்கான வழிகள் என்ன அப்படின்னா மோக்ஷா, லிபரேஷன், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், ரிலீஸ், த ஃபைனல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், வீடு பேரு, சால்வேஷன், கைவல்யா, இதெல்லாம் அதாவது இதெல்லாம் சிமிலர் டேர்ம்ஸ், டெர்மினாலஜி. பல வகையான சொல்லாடல்கள், முக்திக்கான வழிநிலைகள். எது மூலயமாக நம்ம முக்தி அடையலாம்? அது 4 பாயிண்ட் சொல்றாங்க. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் செவ்வனே அவனுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சான்னா அவன் முக்தி அடையலாம் அப்படிங்கிறாங்க. செய்கின்ற வேலையை ஒரு ஆசிரியர் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு மாணவன் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். பர்ஃபெக்ஷன் த்ரூ டியூட்டி, அவனவர் வேலைகளை அவரவர் செவ்வனே செய்தாலே முக்தி அடையலாம் அப்படிங்கிறதான் கர்மயோகத்திற்கு குறிப்போம். அடுத்தது பக்தி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்ஃபெக்ஷன் த்ரூ லவ், அன்பு. இறைவனிடத்தில் நாம் செல்கின்ற அன்பு, இறைவன் மேல் அன்பு வைத்தோம்னா அதன் மேலாக நம்ம முக்தி அடையலாம். அதன் மூலமாக நம்ம முக்தி அடையலாம். இறைவன் மேல் மற்றற்ற அன்பு, பிரபத்தி மார்க்கம் அப்படின்ட்டு ராமானுஜர் சிறப்பாக சொல்வார். அல்டிமேட் சரண்டர் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனிடம் ஐக்கியமாகிடும், சரணாகதி அடைஞ்சோம்னா அதன் மூலயமாக நமக்கு முக்தி கிடைக்குங்கிறாங்க. அதுதான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான சரணாகதி, பிரபத்தி, செல்ஃப் சரண்டர், அதெல்லாம் ராமானுஜர் வேதாந்தத்தில் பக்தி யோகத்தை பற்றி சிறப்பாக சொல்லுவாங்க. ஞான யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு, பர்ஃபெக்ஷன் த்ரூ நாலேஜ், அறிவார்ந்த நூல்களை, அதாவது வேதம், உபநிடதங்கள், பகவத்கீதை, மகா வாக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், 18 புராணங்கள், இதெல்லாம் நம்ம படித்தோம்னா அதன் மூலயமாக தர்மா, கர்மா, இதெல்லாம் நம்ம படித்தோம்னா அதன் மூலமாக நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அந்த நாலேஜ் வந்துச்சுன்னா நமக்கு முக்தி கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பர்ஃபெக்ஷன் த்ரூ நாலேஜ், இதன் மூலமாக அடையிறது தான் ஞானம் யோகா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ராஜயோகம், பர்ஃபெக்ஷன் த்ரூ மெடிடேஷன் சொல்லுவாங்க. மெடிடேஷன் அப்படின்னா தியானத்தின் மூலமாக இறைவனை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பதஞ்சலி யோகத்தில் அவர் சொல்லுவாங்க. யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி போன்ற நிறைய 8 விதமான மார்க்கங்களை சொல்லுவாங்க. அதன் மூலமாக முக்தி அடையலாம் சொல்லுவாங்க. அதாவது முக்தி அடைவதற்கான வழிகளை பார்த்தா அதெல்லாம் சொல்றாங்க. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அண்ட் ராஜயோகம். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இதில் ஒரு வகையானதை நம்ம எடுத்துக்கிட்டு அதன் வழியாக நம்ம பின்பற்றினோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும். முக்தி ஏன் கிடைக்கணும்னா வாழ்க்கை ஆனது துன்பமயமானது, இதுலேருந்து விடுபட்டால்தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னா மறுபிறப்பு இல்லாமல் இருக்கும் முக்தி அடைகிறதுக்கு. முக்தி அடைந்தால் நமக்கு மறுபிறவி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதை வலியுறுத்தி சொல்கிறது தான் லிபரேஷன் கொள்கை, விடுதலை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அண்ட் ராஜயோகம். நெக்ஸ்ட் வேதாந்தாவில் என்ன சொல்கிறாங்கன்னு வேதாந்தா என்ன சொல்கிறதுன்னா அத்வைதா சேஸ் தட் நாலேஜ் இஸ் அல்டிமேட் மீன்ஸ் டு ரிலீஸ். அத்வைத வேதாந்தா என்ன சொல்கிறதுன்னா நல்ல விதமான அறிவை நம்ம பெருக்கிக்கிட்டோம்னா அதன் மூலயமாக நாம் முக்தி அடையலாம் அப்படின்ட்டு அத்வைதா சொல்லுது. அத்வைதம்னா என்ன அப்படின்னா இரண்டற்றது, ஒன்லி வித்தவுட் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டற்றதுன்னா பிரம்மன் அலோனு சரியால், த வேர்ல்டு இஸ் illusory, so called individual self is non different from பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரை அப்படிதான் சொன்னாரு. there is no difference between பிரம்மன் அண்ட் ஆத்மன்னு சொன்னாரு. அவர் சொல்ற தத்துவ கருத்துல மானிசம் சொல்றாங்க. ஒன்லி வித்தவுட் செகண்ட். பிரம்மனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுறவாசி பிரம்மன் அலோனு சரியால், மற்றதெல்லாம் அது போய் மாயை அப்படின்னு சொல்றாரு. அதனால நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரிலீஸ் கிடைச்சிடும், முக்தி கிடைச்சிடும் சொல்றாங்க வேதாந்தத்துல. அடுத்த ஒரு விசிஷ்ட அத்வைதத்துல ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா பக்தியோட இருந்தாலே நமக்கு முக்தி கிடைச்சோங்கிறாங்க. விசிஷ்ட அத்வைதா சேஸ் தட் டிவோஷன், அதாவது பக்தி இஸ் த அல்டிமேட் மீன்ஸ் டு ரிலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பக்தி இருந்தாலே போறோம் நமக்கு முக்தி கிடைச்சிடும். இறைவனிடம் நாம் கொள்கின்ற மாறாத அன்பு, அதுவே நமக்கு முக்தி கிடைச்சிடும் ராமானுஜர் சொல்றாரு. துவைதத்துல என்ன சொல்றாருன்னா மத்துவர் என்ன சொல்றாருன்னா காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய அருள் நமக்கு பிரசாதா அப்படின்னு சொல்லுவாங்க. துவைதா சேஸ் தட் காட்ஸ் கிரேஸ் பிரசாதா இஸ் த அல்டிமேட் மீன்ஸ் டு ரிலீஸ். கடவுளுடைய அருள் இருந்தால் நமக்கு முக்தி கிடைச்சிடும். அதாவது பக்தியும் வேணும், அறிவும் வேணும், ஞானமும் வேணும் அப்படிங்கிறது துவைத மதத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இது ஃபவுண்டர் யாருன்னா அத்வைதத்துக்கு ஃபவுண்டர் யாருன்னா சங்கரர். விசிஷ்ட அத்வைதத்துக்கு ஃபவுண்டர் யாருன்னா ராமானுஜர்.
துவைத வேதாந்தத்துக்கு ஃபவுண்டர் யாருன்னா மத்துவர். இவங்க 3 பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் வேதாந்தம்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் வேதாந்தம்னு பலவிதமான கருத்துக்கள் வருவதற்கு காரணமாச்சுது. இந்த கிரேட்னஸ் ஆஃப் வேதாந்தா இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. வேதாந்தத்துடைய சிறப்பு அம்சம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதனால இதன்படி நம்ம நடந்தோம்னா என்ன, வேதாந்தப்படி நம்ம நடந்தோம்னா மறுபிறப்பு நமக்கு வராது, முக்தி எல்லாரும் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வேதத்துடைய சாரணம். அதாவது உபனிஷத்ஸ் பிலாசபி என்ன சொல்றாங்கிறது இதுதான் சுருக்கமா. உபனிடத்தில் உள்ள கருத்துக்கள் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. பிரீஃபா சொல்லணும்னா லிட்டரலி மீன்ஸ் சீக்ரெட் டீச்சிங், ரகசிய அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிங் டவுன் நியர் த டீச்சர் டு ரிசீவ் சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கான்வர்சேஷன் பிட்வீன் 2 persons சொல்றாங்க. யாக்னவல்கியா, மைத்ரேயி, தாளகர், சுவாதகேது, யம, நசிகேதன், பிரஜாபதி, இந்திரா, சர்க்குமார, நாரதர், இவங்க 2 பேருக்குள்ள கேள்விகள் கேட்டு பதில் சொல்றதுதான் உபநிடதங்கள். கான்வர்சேஷன் பிட்வீன் 2 persons. எதை பத்தி கேட்கிறாங்கன்னா முத்திரைவதற்கான வழிகள் என்ன, உபநிடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, ஆன்மா என்பது என்ன, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, சொர்க்கம் நரகம் உண்டா இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய வகையிலே குரு வந்து அவருக்கு விளக்கம் அளிக்கிறார். முக்தி என்பது என்ன அப்படின்ட்டு மைத்திரேயை கேட்குறாங்க. அதற்கு அவர் பதில் சொல்றாரு. நசிகேதன் வந்து இறந்த பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது, சொர்க்கம் செல்கிறதா நரகம் செல்கிறதா அப்படிங்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு யமன் பதில் சொல்றாரு. பிரஜாபதி ஆன்மானா என்னன்னு கேட்குறாரு. இந்திரா கேட்குறாங்க. அதுக்கு பிரஜாபதி பதில் அளிக்கிறார். நாரதர் வந்து துக்கம் நிறையா இருக்கு, அதை நாம எப்படி சரி கட்டணும், துக்கம் நீக்குவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறாரு. அதற்கு அவர்கள் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். உபநிடதங்கள் என்றாலே வேதத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிராமன் ரிச்சுவல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராம தத்துவ கருத்துக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. மெயின் பிலாசபி என்னன்னா பக்தி தான். பக்தி, வொர்ஷிப் அண்ட் பக்தி, பிலசாபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் தான். அச்சீவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இதை எய்ம் ஆஃப் உபனிஷத்ஸ். உபநிடத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன, அச்சீவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ், எப்படி உயர்ந்த அறிவினை எட்டுவது அப்படிங்கிறத உபநிடத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. குறிக்கோள்னு சொல்றாங்க. தே ஆர் தீஸ்டிக். தீஸ்டிக்னா இறைவன் மேல் நம்ம வைத்திருக்கும் நம்பிக்கை. கண்டெயின் தி ரியலைசேஷன் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் த கிரேட் சேஜஸ் ஆர் ரிஷிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உபனிஷத்ஸ் primarily deal with the enquiry and answers into the nature of self. Upanishads primarily deal with the enquiry. Enquiry-na விசாரணை into the nature of self. ஆன்மாவை பற்றி விசாரிப்பது தான் இதனோட முக்கியமான வேலை அப்படிங்கிறாங்க. வேதத்தின் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தான்னு சொல்றாங்க. வேதாந்தா மீன்ஸ் போர்ஷன்ஸ் ஆஃப் த வேதா அப்படிங்கிறாங்க. Upanishads are found in the Aranyaka and Brahmana portions of the Veda அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துடைய கருத்துக்கள் வந்து உபநிடத்தில் நிறைய ஒரு புக் ஆஃப் வேதாஸ், புக் ஆஃப் நாலேஜ்னு சொல்றாங்க. இந்த 4 வேதா கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஸ்ருதி. ஸ்ருதி அப்படி மீன்ஸ் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்ருதி, வேதம் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. சம்ஹிதா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மந்திரங்கள். பிராமணா, ரிச்சுவலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன். ஆரண்யகா அப்படின்னு சொல்றாங்க. உபநிடதங்கள் சொல்றாங்க. இது எல்லாமே வேதத்தினுடைய 4 பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்து மத முக்கியமான டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உபனிஷத்ஸ் தான். பிரம்மசூத்ரா, பகவத்கீதை 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்திய தத்துவங்களை நமக்கு சொல்லப்படுகிறது. இந்திய தத்துவத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த உபனிஷத்ஸ் சொல்லப்பட்ட கருத்துக்களும், பிரம்மனை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களும், பகவத்கீதை சொல்லக்கூடிய கருத்துக்களும் தான் இந்திய தத்துவத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேதத்துடைய எசன்ஸ் தான் உபநிடதங்கள். உபநிடதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் பகவத்கீதை. பகவத்கீதையில முழுவதுமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னன்னா கர்மயோகம் தான். ஒன் டு டூ யுவர் டியூட்டி சிவியர்லி அப்படிங்கிறாங்க. அதாவது டூ யுவர் டியூட்டி பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. கர்மயோகம் அப்படின்னா அதுதான். கர்மயோகம்னா செய்யற செயலில் பலனின்றி பற்றுதல் இன்றி செய்யக்கூடிய கர்மம் நிஷ்காம கர்மம் சொல்றாங்க. கர்மம் அப்படின்னா அவங்களுடைய வேலையை சிவனே செய்யறது கர்மயோகம் சொல்றாங்க. பலனின் மேல், அதாவது பலன் டிசைர்லெஸ் ஆக்ஷன் சொல்றாங்க. டிசைர்லெஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா பலன் மேல், அது கிடைக்கக்கூடிய பலன் மேல் பற்று இல்லாமல் டிசைர்லெஸ் ஆக்ஷன். நம்ம வேலையை நம்ம சிவனே செய்யணும் அப்படிங்கிறது தான். இதில் உபனிஷத்ஸ்ல என்ன சொல்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா கடவுளை பற்றி திருப்திப்படுத்துறதுலாம் கிடையாது, ஆன்மாவை பற்றி அறிதே என்னுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவை பற்றி அறிதலே அப்படிங்கிறது அதனோட முக்கியமான நோக்கம். ஜீவானா என்ன அப்படின்னா ஆன்மா அப்படிங்கிறாங்க. ஜீவா அப்படின்னா ஆன்மா, சோல், உயிர்னு சொல்லுவாங்க. அதோட நிலைகள்லாம் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. எட்டர்னல், அதாவது நிலையானது. உடலுக்கு தான் அழிவு இருக்கும், ஆன்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா வந்து ஒன்னா ரெண்டா அப்படின்னா பல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதான் எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வித்தவுட் பிகினிங் அண்ட் வித்தவுட் எண்ட் அப்படின்னா அனாதின்னு சொல்லுவாங்க. எப்போ தோணுச்சு, எப்போ முடிய போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால இதை there is no origin and end அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் பிகினிங் அண்ட் எண்ட். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீபர்த். அது மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இட் இஸ் ரீபர்த்னா அக்கார்டிங் டு இட்ஸ் கர்மா. செய்கின்ற செயலுக்கு ஏற்ப. இஃப் யூ டு a good act you are rewarded. Similarly, if you do a bad act you are punished. This is law of karma. Nobody will escape from this inevitable law. இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, செய்கிற செயலுக்கு ஏற்ப வினைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வினையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்ல காரியங்கள்லாம் செய்யணும். செயற்கை செயல்கள்லாம் செஞ்சோம்னா நமக்கு விடுதலை அடைஞ்சிடலாம், முக்தி அடைஞ்சிடலாம். பாவம் செஞ்சோம்னா, புண்ணியம் செய்யாம பாவம் செஞ்சோம்னா மறுபடியும் நமக்கு பிறவி வரும். அதனால இதுல இருந்து தப்பணும்னா நல்வினைகள் செய்யணும் அப்படின்னு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்ஷன் சொல்லுவாங்க. இஃப் யூ டு a good act you are rewarded. Similarly, if you do a bad act you are punished. This is law of karma. வினை விதத்தவன் வினை ஏற்பான், திணை விதத்தவன் திணை ஏற்பான். செய்கின்ற செயலுக்கு ஏற்ப நம்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். திஸ் இஸ் லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வினை கோட்பாட்டை தான் இந்திய தத்துவமே முழுவதும் சொல்லப்பட்டுள்ளது. ஹேட்டடாக்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கர்ம வினை கோட்பாட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க. Indian philosophical systems are broadly divided into two types. One is orthodox, another one is heterodox. அதாவது வேதத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு பிரிவாகும், வேதத்தை மறுப்பது இன்னொரு பிரிவாகவும் சொல்றாங்க. இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள பிரிவுல தான் நியாயம், வைஷரியம், சாங்கியம், யோகம், மீமாம்சனம் அண்ட் வேதாந்திக் சிஸ்டம்ஸ் எல்லாம் வருது. அதில் தான் சங்கர் எழுதிய அத்வைதம், ராமானுஜர் எழுதிய விசிஷ்டாத்வைதம், மத்துவர் எழுதிய துவைதம், இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செல்பவை, அதன்படி நடப்பவை அப்படிங்கிறது தான் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் சொல்லுவாங்க. those schools which accept authority of Vedas is called orthodox or Vedic or Astikas சொல்லுவாங்க. those schools which do not accept authority of Vedas is called heterodox சொல்லுவாங்க. ஹேட்டடாக்ஸ்னா என்ன அப்படின்னா வேதத்தை மறுக்கும் பள்ளிகள். அப்படிங்கிற மறுக்கும் பள்ளிகள்னா என்ன அப்படின்னா புத்த மதம், சமண மதம், சார்வாகா, அதாவது உலகாயுதம், இது மூணும் சொல்லுவாங்க. இது வந்து வேதத்தை ஏற்றுக்கொள்ளாது, ஒழுக்கமாக இருந்தாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் புத்திசம், ஜைனிசம் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் அப்ரோச், வேற உலகாயுதம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் பிலாசாபிக்கல் ஸ்கூல்ஸை ரெண்டாக பிரித்து அதுபடி சொல்லுவாங்க. இந்த இப்போ 5 கோசாஸ், அன்னமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், பிராணமயம்னா இருக்குல்ல, இந்த கோஷங்கள் உள்ளாக தான் ஆன்மா வந்து பத்திரமா இருக்கிறது அப்படின்னு. ஆன்மாவை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால சமணத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மா, பிறந்த குழந்தையோட ஆன்மா எப்படி இருக்குதோ அதே போல இறக்கும் தருவாயிலும் ஆன்மா இருக்கணும்வாங்க. அதாவது கண்ணாடி அறையில் பாத்ரூமில் சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு அந்த கண்ணாடி வந்து அழுக்கு ஏற்படும் இல்லையா, அது போல இல்லாமல் புது கண்ணாடி போல இறக்கும் தருவாயிலும் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா அந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சமணத்தில் சிறப்பாக சொல்லுவாங்க. அதாவது ஆன்மா எவ்வளோ தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சமணத்தில் கொல்லாமைங்கிறது சிறந்த அறமாக சமணமாக சொல்லப்படும். இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கி தான் இந்த தத்துவம்லாம் வந்துச்சு. இது அதாவது நம்ம உடலுக்கு இதயம் எப்படி முக்கியத்துவமோ அதே போல உலகிற்கு சூரியன் எப்படி முக்கியமோ சமண மதத்துக்கு கொல்லாமைங்கிறது சிறந்த அறமாக வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னாங்க. அவங்க எதை தவிர்த்தாங்கன்னா அந்த வேள்வி செய்யும்போது உயிர்கொலை புரிதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்தாங்க. அதனால அவங்க பின்னாடி வந்த லேட்டர் பீரியட்ல அவங்க சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்து மதம் வந்து எல்லா சமயத்துக்கும் உரித்தான மதமாக சொல்லப்படுகிறது. பௌத்தர் மதமும் ஏற்றுக்கொள்ளும் வகையில இந்து மதம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்து மதத்தின் பெருமைகள்ல இந்து மதத்தை தாய் மதம்னு சொல்லுவாங்க. அதனால தாய் மதத்துல இருந்தா மற்ற மதங்கள்லாம் வந்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களும் கான்செப்ட் ஆஃப் முக்திக்கான வழிவகைகளும் சமணம், பௌத்தம்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கான்டாக்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. பஞ்சசீல கொள்கை சொல்லுவாங்க. பௌத்த மதத்தில் அஷ்டாங்க யோகத்தை சொல்லுவாங்க. இதன் மூலமாக முக்தியடைவாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இவங்க வந்து வேதத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளை ஏற்றுக்கொண்டு அதன்படி சொல்லக்கூடிய கருத்துக்களை வலியுறுத்துவாங்க. அவங்க கடவுளுக்கும் வேதத்துக்கும் முக்கியத்துவம் தராமல்
அவங்க வந்து ஒழுக்கத்துடன் இருந்தாலே முக்தி கிடைக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹேட்டடாக்ஸ். மற்றபடி மற்ற வகையில் எல்லாருமே முக்தி அடைவதற்கான வழியை தான் சொல்கிறாங்க. ஆல் ஸ்கூல்ஸ் அக்செப்ட் லா ஆஃப் கர்மா எக்ஸப்ட் சார்வாகா. சார்வாகா தான் மற்ற ஸ்கூல் எல்லாமே கர்ம வினை கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு அதன்படி தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக கடவுளையும் ஆன்மாவை முக்கியமாக தூய்மையாக வச்சுக்கணும். கடவுள் வந்து நமக்கு கடவுளுடைய குழந்தைகள் நம்ம அப்படிங்கிற கருத்தை சைவ சித்தாந்தம் வலியுறுத்தும். சிறப்பான கருத்துக்களை சைவ சித்தாந்தம் பின்னாடி லேட்டர் பீரியட்ல அதுவும் சொல்ல. வேதாந்தாக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வேதத்தை பேஸ் பண்ணி அதை நடத்துறது தான் வேதாந்தம், ஆகமத்தை பேஸ் பண்ணி அதை கொண்டு வர்றது சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் அதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இது வந்து மரம் சொன்னால் அது கிளைன்னு சொல்லுவாங்க, இது வந்து கனின்னு சொன்னால் அது கனியின் சுவைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் வேதாந்தம் சித்தாந்தம் சொல்லக்கூடிய, அவங்களும் சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்துக்களும் முக்திரதுக்கான வெளியே சொல்லுவாங்க, வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்திரதுக்கான வெளியே சொல்லுவாங்க, ஹேட்டடா ஸ்கூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்திரதுக்கான வழியை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால முக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அக்கார்டிங் டு உபனிஷத்ஸ், இக்னோரன்ஸ் இஸ் த காஸ். நமக்கு அறியாமை தான் முக்திரதுக்கான தடையாக உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நமக்கு நாலேஜ் வந்துச்சோ அப்போ வந்து நமக்கு முக்தி கிடைச்சிடும். எதை பற்றி நாலேஜ்? இறைவனை பற்றி நாலேஜ். இறைவன்கிட்டேருந்து நம்ம வந்திருக்கோம், மறுபடியும் இறைவன்ட்டு நம்ம போய் செல்லலாம், வாழ்க்கையின் அல்டிமேட் எய்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முக்திக்கான வழியை எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும், ஹேட்டடா ஸ்கூல், ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல், சைவ சித்தாந்தம் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. இந்த காசஸ் ஆஃப் பாண்டேஜ், எதனால நமக்கு பாண்டேஜ் கட்டு ஏற்படுதுன்னா நமக்கு உண்டான ஈகோ, ஆணவம் அப்படிங்கிறாங்க. செல்ஃபிஷ்னஸ். ஸோ செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது செல்ஃபிஷ்னஸ் என்ன சொல்றது, சுயநலம். சுயநலத்தின் மூலமாக நமக்கு பற்றுதல் நிறையா வரும். பற்றுதல் வந்தாலே நமக்கு முக்தி கிடைக்காது. அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், சுயநலமாக இருக்கணும், பொதுநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுயநலமும் அந்த அட்டாச்மெண்ட் இருந்தாலே நமக்கு பாண்டேஜ் வரும். அதனால நம்ம கட்டுலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மனை பற்றி உணர முடியாது. லிபரேஷன் அடையணும்னா நமக்கு சுயநலம் போகணும், அட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை இருந்தாலும் அடைய முடியும். அதுதான் பௌத்த மதத்தில் என்ன சொல்லுவாங்க, நிர்வாண ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பமும் துன்பமும் துளியும் இல்லாத நிலை, பொன்னையும் ஓட்டையும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. எதையும் நம்ம அட்டாச்மெண்ட், அதாவது பற்றுதல் இல்லாமல் இருந்தனால தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வேணும். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த அறநூல்கள் படி நடந்துக்கணும். ராமாயணம் மகாபாரதம் கருத்துக்கள்லாம் நம்ம வலியுறுத்தி அதன்படி நடந்தோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அறக்கருத்துக்கள் நிறைய நம்ம படிக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், ஈஸ்வர பிரணிதானம் சொல்லுவாங்க. இறை அருள் நமக்கு வேணும்னா இறைவன் இறை சிந்தனையாகவே இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். நம்ம அது மூலயமா இருந்தோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் சிரவணம் மனனம் நிதித்தியாசம் சொல்லுவாங்க. இது பின்னாடி பிரம்மனை பற்றிலாம் சொல்லுவாங்க. பிரம்மன் வந்து அளவில்லாத நற்பண்புகளை உடையவர், கண்ணுக்கு புலப்படாதவர். வி கேனாட் டிஸ்கிரைப் காட். காடுக்கு பேர் தான் பிரம்மன் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நம்மளால சொல்ல முடியாது, அறுதிட்டு சொல்ல முடியாது. எப்படிதான் இருப்பார்னா வி கேனாட் இமேஜின், வி கேனாட் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மனிதனுக்கு ஒரு பக்குவ நிலை உண்டாகிறதுக்காக கடவுளுக்கு ஒரு ஷேப் கொடுத்து அது சகுன பிரம்மன்லேருந்து நிர்குண பிரம்மனா, நிர்குண பிரம்மன்லேருந்து சகுன பிரம்மனா ராமானுஜர் கொண்டு வரார். நிர்குண பிரம்மன் என்ன அப்படின்னா, நிர்குண பிரம்மன் குணங்கள் அற்றவன், பிரம்மன் வித்தவுட் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க. சகுன பிரம்மன்னா பிரம்மன் வித் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி என்ன அட்ரிபியூட்ஸ், வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா, நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், ஃபியூச்சர்லெஸ், பர்சனாலிட்டிலெஸ், டிட்டர்மினேஷன்லெஸ் அப்படின்னு குணங்கள் அற்ற பிரம்மனுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. ராமானுஜர் வந்து இப்படி இருந்தால் மக்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு குணங்கள்லாம் கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு புரிய முடியாது. Though Shankara was a great philosopher and teacher, his philosophy was highly intellectualistic that a layman found it very difficult to understand. So Ramanuja's personal conception of God easily reached the layman as he was able to visualize God through some form, that is para, viha, vibhava, antaryami, archai அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி உருவமுள்ள கடவுளுக்கு ஒரு வழிவகுத்தவர் ராமானுஜர். இதுல வந்து பரபிரமன் அபார பிரமன் சொல்றாங்க. பரபிரமன் இஸ் ஹையர் while அபார பிரமன் இஸ் லோயர். Both are the two aspects of the same one Brahman or two aspects of the same one coin அப்படின்னு சொல்லுவாங்க. மாயை சித்தாந்த மாயைக்கும் வேதாந்த மாயைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மாயை வந்து அத்வைதாவில் இட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் இல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் சித்தாந்தத்தில் இட் இஸ் ஒளி பொருள். அதாவது இதுல இருந்தால்
மற்ற 36 தத்துவமே எவால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஜடப்பொருள் சொல்லுவாங்க வேதாந்தத்தில். சித்தாந்தத்தில் இது வந்து ஒளிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் அந்த கரணம், அந்த தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாமே இதில் தான் உற்பத்தி ஆகுது. சிவத்தத்துவம், வித்யா தத்துவம், 36 தத்துவங்களும் இந்த மாயை கொள்கையிலேருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் லாங்குவேஜ் கிவன் பை தி உபனிஷத்ஸ். மாயை வந்து சித்தாந்த மாயைக்கும் வேதாந்த மாயத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இட் இஸ் டெர்மினேட் பை த ரைட் நாலேஜ். ரைட் நாலேஜ் வந்தால் நமக்கு மாயையோட இதெல்லாம் போயிடுவாங்க. அதனால இறை சிந்தனையோடு இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் இறைவனை தவிர மற்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறதான் ராமானுஜர். அதாவது உலகம் வந்து உண்மை அல்ல, பொய். பிரம்மனுக்கு he give much more importance to Brahman. Brahman alone is real. The world is illusory. So called individual self is non different from Brahman அப்படின்னு சொல்றோம்னா சங்கரோடைய கோட்பாடு. அதாவது மானிசம், ஒன் ஒன்லி வித்வுட் செகண்ட். he gives much more importance to Brahman அப்படின்ற அந்த அதர்கன் ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சித் அச்சித் ஈஸ்வரா முப்பொருள் உண்மையை பற்றி சொல்றாரு. முப்பொருளும் உண்மைதான் அப்படிங்கிறார். உலகமும் உண்மை, இறைவனும் உண்மை, ஆன்மாவும் உண்மை அப்படிங்கிறார். அப்ரத்யக்ஷ சித்திங்கிற வார்த்தையை அவர் கோட் பண்றாரு. இன்செப்பரபிள் ரிலேஷன் பிட்வீன் காட் ஆன் தி ஒன் ஹேண்ட், வேர்ல்ட் அண்ட் இண்டிவிஜுவல் செல்ஃப் ஆன் தி அதர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் மத்துவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம்? மத்துவர் வந்து ஹீ சேஸ் ஒன்லி இறைவனும் ஆன்மாவும் வேற வேற அப்படின்றார். ஒரு நாளும் இறைவனோட ஆன்மா வந்து ஒன்றாகாது, இறைவனுக்கு நிகராக என்னாலும் ஆகாது, இறைவன் வேற ஆன்மா வேற அப்படின்ட்டு பஞ்ச வேதங்களை அவங்க வேதாந்தாவில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய அருள் இருந்தால் தான் முக்தி கிடைக்கும். நாலேஜும் வேணும், பக்தியும் வேணும், இருந்தாலும் கடவுளுடைய அருள் இருந்தால் தான் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாரு மத்துவர். அதனால சங்கரர் சொல்ற எல்லா கொள்கைக்கும் மத்துவர் வந்து மறுத்து சொல்லி அவரு தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பஞ்ச பேதங்கள் சொல்றாரு. ஒரு ஜடத்துக்கும் இன்னொரு ஜடத்துக்கும், ஒரு இறைவனுக்கும் ஒரு ஆன்மாவுக்கும் வேதங்களை சொல்றாரு. பேதம்னா வேற்றுமை, டிஃபரன்ஸ். இதை பத்தி சொல்றதுதான் மத்துவரோட பிலாசபி. அதனால வேதாந்தம் அப்படின்னா அத்வைதா, விசிஷ்ட அத்வைதா, துவைதா, அது மூணு சேர்ந்ததான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டர், பீரியட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சங்கரர் வந்து காலடியில் பிறந்தார், ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல தமிழ்நாட்டில் பிறந்தார், மத்துவர் வந்து உடுப்பியில் கர்நாடகா ஸ்டேட்டில் பிறந்தார். இது 3 பேரோட கொள்கைகள் வந்து 3 விதமாக இருக்கும். 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஹவு டு அட்டைன் முக்திங்கிறது தான் முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதனால ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், ஹேட்டடாக்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், ஈவன் சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லாமே முக்தி அடைவதற்கான வழிகளை தான் சொல்றாங்க. அதனால இந்தியன் பிலாசபி ஓவராலாக ஹவு டு அட்டைன் முக்தி இன் வே அப்படின்னா, சித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் வழியாக முக்தி அடையலான்ட்டு அவங்க சொல்றாங்க. சரீரத்தால் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி செஞ்சவங்களால முக்தி அடையலாம். கிரியைனா மந்திரங்கள் ஓதி இறைவன் பாடல அன்பு செலுத்தி அதன் மூலமாக முக்தி அடையலாம்னாங்க. யோகம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தி அதன் மூலமாக முக்தி அடையலான்னு அவங்க சொல்லுவாங்க. சரிய கிரிய யோகம் ஞான நூல்கள் எல்லாம் பயின்று அதன் மூலமாக முக்தி அடையலாம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முக்தி அடைவதற்கான வழிகளை சொல்றது தான் இந்தியன் பிலாசபியில் வேதாந்தமாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், ஹேட்டடாக்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், ஹவு டு அட்டைன் முக்திங்கிறத ப்ராப்பர் வே அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இதன்படி நம்ம ஈஸியா வி கேன் அட்டைன் முக்தி அப்படிங்கிறாங்க. மகா வாக்கியம் இதை தான் கோட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு லிபரேஷன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. பிரஜான பிரம்மம், அயம் ஆத்ம பிரம்மம், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. மகா வாக்கியா.